ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஒமர் ஃபாரூக் விலாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, மல்லி புதினா, இஞ்சி, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து நிறையா வரும். நம்ம வந்து தேவையான அளவு அது பார்த்து போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு 20 நிமிஷம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு, உப்பு போட்டு தேவையான அளவு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கணும். அந்த ஊற வச்ச சிக்கனை ஒரு 3/4 கிலோ, நான் 3/4 கிலோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அதை போட்டு அதை வந்து நம்ம வந்து அதோட மிக்ஸ் பண்ணி வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு தண்ணி. நான் வந்து 3/4 கிலோ ரைஸ் போடுறேன். ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி 3/4 லிட்டர் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி நான் அப்படியே வந்து ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் வந்து விசில் வர வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரைஸ் ஊற வச்சுருப்போம், பாஸ்மதி ரைஸ். நான் வந்து 3/4 கிலோ போடுறேன். ஸோ, அதை ஊற வச்ச ரைஸை வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கணும். பாஸ்மதி ரைஸும் அந்த மசாலாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி வச்சுட்டு 2 ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான பிரியாணி ரெடி. ஸோ, அந்த டெக்ஸ்சர்ஸ் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதில் சைட்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா அந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வந்திருக்கு. அந்த சிக்கன் கால்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்திருக்கு. அடி எதுவுமே பிடிக்கல. ஸோ, நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ, மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ, நான் மசாலா ரெசிபியும் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We'll see you in a new video. Until then, it's Mama signing off. Bye bye.